வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஹோட்டல் பூரி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதனோட காம்போ ரெசிபியாக ஹோட்டல் பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே ஈரோடில் ஒரு ஹோட்டலில் செய்கிறவங்க கிட்ட தான் கேட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ இதில் இருக்க அளவு எல்லாமே இந்த ஹோட்டலில் செய்கிறவங்க சொல்லி கொடுத்தது தான். அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துக்குங்க. இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசால் வீட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அந்த பூரி வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லாஸ்ட்டாக எண்ட்லேயும் கொடுக்குறேன். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, கடலை எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் 1, கட் பண்ண தக்காளி 1, பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு 3 டைப் மாவு எடுத்திருக்கேன். இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியண்ட். இதுதான் ஹோட்டல் சீக்ரெட்டே. என்னென்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன். இந்த 3 மாவையுமே அவங்க மிக்ஸ் பண்ணி தான் கிரேவியை நல்லா திக்கன் பண்ணுவாங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன், லவங்கம் 3, பட்டை சிறிய துண்டு 3, சுவைக்கேற்ப கல்லுப்பு, கொத்தமல்லி இலை சிறிதளவு. ஃபர்ஸ்ட் வேக வச்ச உருளைக்கிழங்கை தோல் உரித்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போது 1/2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் நல்லா மேஷ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 உருளைக்கிழங்கை தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சாச்சு. இதோட எடுத்து வச்சுருக்க 3 டைப் மாவையும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். இதுதான் ஹோட்டலில் யூஸ் பண்ணுற டிப்ஸ். இப்போ நீங்கள் 4 உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்கன்னா அதில் 1 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கரைச்சிக்குங்க. நான் 2 எடுத்துருக்கிறதுனால 1/2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட மாவையும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது மாவு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கரைச்சாச்சு. டோட்டலாக 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிருக்கேன். இப்போது இந்த 1/2 உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பெரிய பீஸாக இருக்க மாதிரியே மேஷ் பண்ணுங்கள். ஒரு பேனில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, பட்டை மற்றும் லவங்கம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு பச்சை மிளகாய், பச்சை மிளகாயில் விதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு 3ஐயும் கரைச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். கிரேவிக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு அதிகமாக ஆட் பண்ணுறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும்.
கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே பாருங்கள் நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இதுதான் ஹோட்டலில் யூஸ் பண்ணுற டிப்ஸ். இதுதான் உப்பு ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போது மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருந்தோம். இப்போ சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கவர் பண்ணி வச்சிடலாம். கிரேவி 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை பூரியோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசால் ரெடி பண்ண முடியும். அதோட இந்த ஹோட்டல் பூரி வீடியோ லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கை கடைசியில் கொடுக்குறேன். கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 காம்போ ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை அது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.